ஃபைனலி பிராண்ட் நியூ பல்சர் 125 நம்ம மார்த்தானத்துல ஸ்டாக் வந்திருக்கு. ஸோ இந்த வெஹிக்கிளை பார்த்தாலே தெரியும், பழைய ஓல்டு வெஹிக்கிளை கம்பேர் பண்றப்போ டிசைன் லாங்குவேஜ் அப்படியே சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த டிசைன் லாங்குவேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கண்டிப்பா என்ன கமெண்ட் பண்ணுங்க தெரியும், ஓல்ட் இஸ் கோல்டு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணீங்க. ஸோ எனக்கு பாக்குறதுக்கு அப்படிதாங்க இருக்கு. இந்த பல்சர் 125 பாத்தீங்கன்னா 3 வேரியன்ட் இருக்குங்க. நம்ம பார்த்துட்டு பாத்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட். அந்த டாப் வேரியன்ட்ல தான் டிஎஃப்டி கொடுத்துருப்பாங்க. பட் பேஸ் வேரியன்ட்ல பாத்தீங்கன்னா எல்சிடி கன்சோல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எல்சிடி கன்சோல் பார்க்கறதுக்கு ஒரு மினி டிவி மாதிரி இருக்குங்க. பார்க்கறது ரொம்பவே நல்லா இருக்கு. ஃப்ரண்ட் சைடுல பாத்தீங்கன்னா பிராண்ட் நியூ ஃபுல் எல்இடி செட்டப்ல ஹெட்லைட் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த வெஹிக்கிள் பேஸ் வேரியன்ட்னால இதுல பாத்தீங்கன்னா ஹாலஜன் இண்டிகேட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஐகானிக்கா ஒரு டெயில் லேம்ப் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டெயில் லேம்பை இங்க சேஞ்ச் பண்ணிருக்காங்க. முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா மோனோ சாக்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த 125க்கு மோனோ சாக்ஸ் கண்டிப்பா தேவையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க गाइस. இந்த எக்ஸ்ட்ரா ஸ்கேனை அப்படியே மாத்திருக்காங்க. இந்த எக்ஸ்ட்ரா ஸ்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு லிட்டரலி அந்த பழைய வண்டியை கம்பேர் பண்றப்போ இந்த எக்ஸ்ட்ரா ஸ்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா சேசி அப்படியே மாத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா டைமண்ட் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேசி யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த சேசியை பொறுத்த வரைக்கும் நீங்க கார்னரிங் பண்றப்பவும் சரி, சிட்டி சைட்ல ரைட் பண்றதும் சரி ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்குன்னு சொல்லலாம். இன்னொன்னு நோட்டீஸ் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வெஹிக்கிளோட நம்பர் பிளேட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த எஃபிசெட்ல மேல இருக்கிற மாதிரி இந்த ஹெட் மேல கொடுத்திருக்காங்க. சோ இது எனக்கு ஒரு பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்டா இருக்கு. சோ கீழே கொடுத்திருப்ப இன்னும் பெட்டரா இருக்குன்னு சொல்லலாம்.